ஹாய், நான் உங்க வர்ஷா. இன்னைக்கு எங்க வந்திருக்கோன்றத சொல்றதுக்கு முன்னாடி, என்னதான் நம்ம நம்மள கடவுள் படைச்சிருந்தாலும், நம்ம தினமும் சாப்பிடுற சாப்பாட படைச்சது நம்ம விவசாயிங்க தான். ஸோ அப்படி விவசாயம் பண்ற விவசாயிகளோட நிலத்தை காப்பாத்துற வகையில, நம்ம ஸ்ரீ ஹரி சோலார் ஃபென்சிங் சூப்பரான முறையில ஃபென்சஸ், எலக்ட்ரிக்கல் ஃபென்சஸ் அண்ட் சோலார் ஃபென்சஸ் போட்டு கொடுக்குறாங்க. ஸோ அப்படிப்பட்டவங்க என்ன மாதிரியான சோலார் ஃபென்சஸ் போட்டு கொடுக்குறாங்க, என்ன வகைகள் அவங்க கிட்ட இருக்கு, எப்படி எல்லாம் அவங்க ஆரம்பிச்சாங்க அப்படின்றத பத்தி அவங்களோட ஓனர் விக்னேஷ் கிட்டே நம்ம டைரக்டா கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். ஸோ எஸ், நாங்கள் உங்களை நியூஸ் ஆர்டிக்கல், தினத்தந்தி ஆர்டிக்கல்ல படித்தோம். அது இல்லாமல் சோஷியல் நெட்வொர்க் அண்ட் சோஷியல் மீடியாலையும் உங்களை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கிட்டு தான் இங்கே வந்திருக்கோம். ஸோ எஸ், நீங்கள் சொல்லுங்க சார், உங்களை பற்றி ஒரு 2 வார்த்தை மக்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக. என் பேர் விக்னேஸ்வரன். நம்ம பாத்தீங்கன்னா விவசாயம் சார்ந்து ஒரு தொழில் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம நேட்டிவ்லயே நம்மளோட பிசினஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே சார், உங்க நேட்டிவ்ல தான் பண்றேன்னு சொன்னீங்க. ஸோ உங்க நேட்டிவ் எந்த பேஸ்ல சார்? நம்ம கொடைக்கானல் தாலுகா கேசிப்பட்டி, நியர்பை ஆடலூர்ன்ற ஒரு சின்ன சிட்டிக்கு பக்கத்துல இருக்கு நம்மளோட லொகேஷன். சார் ஆக்சுவலா இப்போ நீங்க இந்த பிளேஸ்ல மட்டும்தான் குறிப்பிட்டு பண்றீங்களா, இல்ல வேற பிளேசஸ்ல பண்ணிட்டு இருக்கீங்களா? இல்ல, நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாவே நம்மளோட சர்வீஸை பண்ணிட்டு தான் இருக்கோம். ஓகே சார். இப்போ என்னன்னா, முன்னாடிலாம் கம்பி வேலி தான் அதிகமா இருந்துச்சு இல்லையா? இன்னைக்கு நீங்க சோலார் ஃபென்சிங் அப்படின்னு புதுசா நிறைய ஐடியாஸ் சொல்றீங்க. ஸோ இது எந்த மாதிரியான ஒரு வளர்ச்சி? ஒரு ஜென்ரேஷனுக்கு தகுந்த மாதிரி இந்த வேலிகள் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு. ஃபர்ஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே கிடைக்கக்கூடிய பொருட்களை வச்சு வேலிகள் அமைச்சுக்கிட்டாங்க. இப்போ ஒரு தென்னந்தோப்பு வச்சிருந்தாங்கன்னா அந்த தென்னை மட்டைகளை எல்லாம் வச்சு ஒரு பாதுகாப்புக்கு யூஸ் பண்ணிட்டாங்க. அது அந்த ஜென்ரேஷனுக்கு கரெக்டாக தான் இருந்துச்சு பாதுகாப்பு. ஸோ அது படிப்படியாக அப்புறம் செயின் லிங்க், அப்புறம் பார்புடு வயர், இதெல்லாம் இப்போ எலக்ட்ரிக்கல் ஃபென்ஸ் வந்திருக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த விலங்குகளோட தொலைகள் கொஞ்சம் அதிகமாயிருக்கு. ஸோ அதனால இப்போ எலக்ட்ரிக்கல் ஃபென்சிங் தான் இப்போ ரீசெண்டாக ட்ரெண்டிங்ல இருக்கு. ஓகே சார், இவ்ளோ விஷயம் சொல்றீங்க. ஆக்சுவலி நீங்க என்ன படிச்சிருக்கீங்க சார்? நான் எம்காம் முடிச்சிருக்கேன். ஆனா நீங்க படிச்சதுக்கும் இதுக்கும் ஒரு சம்பந்தமே இல்லையே. நீங்க எப்படியாவது நினைச்சிருக்கீங்களா, படிச்ச வேலைக்கும் இப்ப நம்ம பண்றதுக்கும் சம்பந்தமே இல்லை அப்படின்ற மாதிரி? நம்ம சின்ன வயசுல இருந்தே நம்ம ஃபார்மர் தான். நமக்கு கொஞ்சம் தோட்டம்லாம் இருக்கு. ஸோ அதுலயே இந்த ஸ்கூல் லீவுக்குலாம் வேலை செய்யறது அப்படின்னு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட். ஸோ அதனால ஒரு விவசாயம் சார்ந்த ஒரு தொழில் தான் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் இந்த ஃபீல்டுக்குள்ளேயே வந்தோம். நம்ம ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு ஃபார்மிங் பண்ணதுல ஒரு வாழை போட்டிருந்தோம். அதுல அந்த வாழைக்காய் வெட்டுற நேரத்துல இந்த யானைகள்லாம் ரொம்ப சேதப்படுத்திருச்சு. ஸோ அப்போதைக்கு பாத்தீங்கன்னா நம்ம பார்புடு வயர் தான் போட்டிருந்தோம். அதனால எங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல. ஸோ அதனால இதுக்கு என்ன பண்றதுன்னு பார்த்துட்டு இப்போ அப்பயே கொஞ்சம் சோலார் ஃபென்சிங்லாம் இருந்துச்சு. ஸோ நம்ம தோட்டத்துக்கு நம்மளா வாங்கி சோலார்லாம் போட்டோம். அதுக்கப்புறம் யானைகள்லாம் பாத்தீங்கன்னா நம்மளோட தோட்டத்துக்குள்ள வரல. ஸோ அதுக்கப்புறம் தான் நம்மளோட ஏரியால சோலார் ஃபென்சிங் கம்பெனிஸ் யாரும் போட்டு கொடுக்குறது யாருமே இல்லை. ஸோ நம்மளே இந்த தொழில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் எந்த ஃபார்மர்ஸ்க்கும் இந்த பிரச்சனை வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு நாங்களே ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ரொம்ப அருமை சார். நீங்க சோலார் ஃபென்சிங் கம்பெனில நிறைய பார்த்துருப்பீங்க. பட் ஆனா இதுல எக்ஸ்பீரியன்ஸ் வைஸ்ல நீங்க எவ்வளவு வருஷமா இதை ரன் பண்ணிட்டு இருக்கீங்க சார்? நாங்க 5 இயர்ஸா ரன் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, 5 இயர்ஸா ஸ்டார்ட் பண்ணது நீங்க 5 இயர்ஸ்ல இருந்தாங்களா? இல்ல 5 இயர்ஸ்க்கு முன்னாடி நம்ம தோட்டம் போட்டு முடிச்சோன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பாத்தீங்கன்னா ஒரு 500+ சோலார் ஃபென்சிங் நம்ம போட்டாச்சு. தமிழ்நாடு ஃபுல்லாவே போட்டுருக்கோம் இப்போ. சரி, ஓகே சார். இப்போ என்ன ஒரு விஷயம்னா, எனக்கு சோலார் ஃபென்சிங், எலக்ட்ரிக்கல் ஃபென்சிங் அப்படின்னா என்னன்ற ஒரு ஐடியா எனக்கு இல்லை. பிகாஸ் இப்ப மனுஷங்களே தெரியாம தொட்டுட்டாலோ, இல்ல அனிமல்ஸே போய் அதுல படும்போதோ எந்த அளவுக்கான எலக்ட்ரிசிட்டி அதுல பாஸ் ஆகும்? லைக் அது அவங்களுக்கு ஹார்ம்ஃபுல்லா இருக்குமா, இல்ல அதனால ஏதாவது விளைவுகள் வருமா? சோலார் ஃபென்சிங் பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் ஃபென்சிங்னா என்னன்னா, ஈபிக்கும் நம்ம எலக்ட்ரிக்கல் ஃபென்சிங்கும் சம்பந்தமே கிடையாது. ஈபி கரண்ட் பாத்தீங்கன்னா ஒரு 1000 வாட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதை தொட்டனா வச்சு அந்த கரண்ட் நம்மளால அப்சர்வ் பண்ணிக்கிறோம். ஆனா டிசி கரண்ட் அப்படி கிடையாது. நம்ம மேபி தெரியாம சோலார் ஃபென்சிங்ல கை வச்சோம்னா நம்மளை வெளியே தள்ளி விட்டுரும். இதோட ஃபங்க்ஷனே எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா, ஒரு செகண்ட் ஆன், ஒரு செகண்ட் ஆஃப்ன்ற ஃபங்க்ஷன்ல தான் ஓடும். ஸோ இபி கரண்ட்ன்றது ரன்னிங் வோல்டேஜா போயிட்டே இருக்கும், கண்டினியூ வோல்ட். சோலார் கரண்ட்ன்றது என்னன்னு பாத்தீங்கன்னா செகண்டரி வோல்ட் தான். ஸோ பல்ஸ் ரேட்டிங்ல போறனால நம்ம தெரியாம கை வச்சிட்டாலும் அந்த கையை நம்ம வெளியே எடுத்து விட்டுரும். ஸோ மனிதர்களுக்கும் சரி விலங்குகளுக்கும் சரி எந்தவித பாதிப்பையுமே சோலார் வெளியே ஏற்படுத்தாது. ஓகே சார். இப்போ இந்த சோலார் ஃபென்சிங் எவ்வளவு அளவுக்கான கரண்ட் ரிலீஸ் பண்ணும்? அந்த ரிலீஸ் பண்ற கரண்ட் திடீர்னு ஏதோ ஒரு அதிக கரண்ட் வந்துருமா அப்படின்ற மாதிரிலான பிரச்சனையெல்லாம் வருமா? இந்த சோலார் ஃபென்சிங்ல எப்படின்னு பாத்தீங்கன்னா, எனர்ஜைசர் தான் இந்த டோட்டலா செட்டப் பண்றது. இந்த எனர்ஜைசர் டோட்டல் கண்ட்ரோலுமே இங்க தான் இருக்கும். ஸோ இது தயாரிப்பு மேனுஃபேக்சரிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது பல்ஸ் ரேட்டிங் நான் சொன்னேன்ல, அதுல தான் இருக்கும். இதுக்கு மேல மேபி ஒரு இபி கரண்ட் தெரியாம இந்த சோலார் ஃபென்சிங்ல ஒழுங்குன்னு வச்சுக்கோங்க, இது எனர்ஜைசர் பஸ்ட் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் கரண்ட் வெளியவே போகாது. அதனால நம்ம பயப்பட தேவை. பாத்தீங்கன்னா இந்த சோலார் ஃபென்சிங்கோட வோல்ட் 1000 வோல்ட் வரும். அது ரன்னிங் வோல்ட் கிடையாது. ஸோ செகண்டரி வோல்ட் அப்படின்றதுனால நம்ம டைரக்டா போய் சோலார் ஃபென்சிங்கவே பிடிக்கலாம், எதுவுமே ஆகாது.
ஒரு முயல் குட்டி போய் அதுல பட்டாலுமே அதுல அந்த ஒரு பயமுறுத்துறதுக்கு தான் அந்த சோலார் ஃபென்சிங். ஸோ ஒரு முயல் படிச்சுன்னா ரிட்டர்ன் பயந்துட்டு வெளியே வந்துடும். அந்த கான்செப்ட்ல தான் சோலார் ஃபென்சிங் இருக்கு. சரி, இப்ப ஆக்சுவலா நீங்க வந்து தொட்டா ப்ராப்ளம் இல்ல அப்படின்ற மாதிரி தான் சொன்னீங்க ஃபென்ஸ. அப்போ வந்து மனிதர்கள் தொட்டாலும் விலங்குகள் தொட்டாலும் பிரச்சனை இல்ல அப்படின்னா, ஆனா அப்ப ஏன் அந்த ஃபென்ஸ் நம்ம பாதுகாப்புக்காக வைக்கணும்? ஒரு எலக்ட்ரிக்கல் ஃபென்ஸ்னா ஃபர்ஸ்ட் என்னன்னு நான் சொல்லிட்டேன். இப்போ கை வச்சோன்னா வச்சுக்கோங்கவே, அதுல தொட்டோம்னா அந்த ஷாக் அடிச்சு நம்மளை வெளியே தள்ளி விட்டுரும். ஸோ திரும்பி அந்த விலங்குகளோ மனிதர்களோ போய் அதை தொட போகும்போது அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும். அந்த பயத்தை வச்சிருக்கிறது தான் எலக்ட்ரிக்கல் ஃபென்சிங். ஏன்னா கவர்மெண்ட்லேயே இப்போ சோலார் ஃபென்சிங்லாம் ஒரு 6 மந்த்துக்கு முன்னாடி மானியம்லாம் போட்டு கொடுத்துட்டு இருந்தாங்க. இது கவர்மெண்ட் ரூல்ஸ் படி தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அதனால மனிதர்களையும் விலங்குகளுக்கும் ஒரு பயமுறுத்தும் நோக்கத்துக்காக தான் இந்த எலக்ட்ரிக்கல் ஃபென்சிங். மற்றபடி இதில் எந்த பிரச்சனையும் இருக்காது. ஓகே சார். இப்ப எந்த மாதிரியான விலங்குகள்கிட்ட இருந்து எந்த மாதிரியான விலங்குகளை வந்து இது இது பண்ணும்? சோலார் ஃபென்சிங் வந்து இப்போ ஒரு தோட்டம் வச்சிருக்கோம் அப்படின்னா எந்த மாதிரி விலங்குகள் கிட்ட இருந்து பாதுகாக்கும் தோட்டத்தை? இன்னைக்கு இந்த மாதிரியான விலங்குகள், பெரிய விலங்குகள், சின்ன விலங்குகள் அப்படிலாம் கிடையாது. A to Z எல்லா விலங்குகளுக்குமே நம்ம ஃபென்சிங் வந்து கண்ட்ரோல் பண்ணோம். நாங்க பாத்தீங்கன்னா வேலூர்ல ஒரு சைட் பண்ணோம். அவங்களுக்கு வந்து குரங்கு பிரச்சனை அதிகம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அவங்களுக்கு லைவ் போஸ்ட்னு சொல்லி நம்ம ஒரு ஒரு புது டிசைன் வந்து போட்டு கொடுத்தாங்க வேலூர்ல. 1 கிலோமீட்டர் அந்த சைட் பண்ணணும். ஸோ சைட் போட்டு கொடுத்துட்டு நம்ம வந்தோம். அதுக்கப்புறம் நம்ம 1 இயர் ஃப்ரீ சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கோம். சர்வீஸ் கூட நம்ம அவங்களை கூப்பிடல. இடையில நாங்கள் ஒரு 3 மந்த்துக்கு அப்புறம் அவங்களுக்கு கால் பண்ணி கேட்டோம். அப்போ அவங்க சொன்னாங்க எந்த பிரச்சனையும் எங்க தோட்டத்துக்குள்ள இல்லை, குரங்கெல்லாம் உள்ள வர்றதில்லை அப்படின்னு சொன்னாங்க. அதனால இந்த ஃபென்சிங் வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது. எல்லா விலங்குகளுக்குமே சேஃப்டியா தான் இருக்கும். அந்த டிசைன்ஸ் மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். இப்போ குரங்குகள் மட்டும் என்னோட தோட்டத்தில் இருக்குன்னு ஒரு சில பேர் சொல்லுவாங்க. அதுக்கு வந்து ஹைட் வந்து ஒரு மண்ணுக்கு மேல ஒரு 5 ஃபீட்ல வந்து போட்டா போதும். ஒரு சில தோட்டத்துல யானைகள் தொல்லாத்தியா இருக்கும்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு வந்து மண்ணுக்கு மேல நம்ம ஒரு 8 அடி போட வேண்டியது இருக்கும். ஏன்னா யானைலாம் பாத்தீங்கன்னா நம்ம ஏரியா யானைலாம் மண்ணுக்கு மேல ஒரு 12 ஃபீட்ல இருக்கும். ஸோ அதுக்கு கொஞ்சம் ஹைட் தேவைன்றனால ஒரு மண்ணுக்கு மேல 8 அடி 10 அடின்னு போட்டு கண்ட்ரோல் பண்ணிடலாம். பட் எந்த விலங்குகளா இருந்தாலுமே கரண்ட் வந்து ஒரே கரண்ட் தான் போகும். அதுல எந்த பிரச்சனையும் இல்லை. சின்ன விலங்குகள்னா கரண்ட் கொஞ்சமா போகும், பெரிய விலங்குகள்னா கரண்ட் அதிகமா போகும். அப்படிலாம் ஒண்ணு கிடையாது. ஆக்சுவலா சார், இப்ப நீங்க சொன்னதை வச்சுதான் நம்ம வர வழியில பார்க்கும்போது ஒரு சில இடங்கள்ல ஹைட்டான ஃபென்சிங் இருந்துச்சு, ஒரு சில இடங்கள்ல ஒரு ஹைட் கம்மியான ஃபென்சிங் இருந்துச்சு. சோ அதெல்லாம் எப்படி சார்? ஹைட் அதிகம் கம்மின்றதெல்லாம் வந்து இப்ப நீங்க சொல்ற விலங்கு எந்த மாதிரி விலங்குன்றத பொறுத்தா, இல்ல எந்த மாதிரி இடம்ன்றத பொறுத்தா? இடத்தை பொறுத்து இருக்கும். ஒரு சில தோட்டங்கள் நீங்க வர வழியில பார்த்துருப்பீங்க. சிட்டி பக்கம்லாம் லெவலா இருக்கும் தோட்டங்கள். ஆனா நம்ம ஏரியால அப்படி இருக்காது. ஸ்டெப் பை ஸ்டெப்பா இருக்கும். இடத்துல வந்து ஒரு 10 அடி பள்ளம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. எங்களுக்கு நம்ம ஹைட் கம்மியா போட்டா போதும். ஏன்னா அந்த பள்ளத்துக்குள்ள எந்த விலங்கும் வராது. ஸோ அந்த பிளெயின்ஸா இருக்கும். அதுக்கு ஆப்போசிட் சைடு வந்து பிளெயினா இருக்குன்னு வச்சுக்கோங்கவே. அதுக்கு வந்து கொஞ்சம் ஹைட் போடுற மாதிரி வரும். நீங்க பார்த்ததும் அப்படியா தான் இருக்கும். ஒருவேளை அங்க யானைகள் தொல்லை இல்லாம இருக்கலாம். அதனால ஹைட்டு கொஞ்சம் கம்மியா போட்டிருப்பாங்க. ஓகே சார். இப்ப எனக்கு வந்து ஒரு சின்ன டவுட் என்னன்னா, இப்ப தோட்டம் அப்படின்னு இல்லாம, இப்ப எனக்கு நான் வீடே வச்சிருக்கேன். எனக்கு அங்க வந்து பாதுகாப்பு வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. அப்படின்ற பட்சத்துல இந்த சோலார் பேனல் இந்த சோலார் பேனல் யூஸ் பண்ணி இந்த ஃபென்ஸ் பண்றீங்க இல்லையா? இந்த ஃபென்ஸ் வந்து நம்ம வீட்டோட காம்பவுண்ட் சுத்தி பண்ணலாமா? கண்டிப்பா பண்ணலாம். இப்ப நம்ம அதுவும் பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கோம். நம்ம ஒரு 4, 5 சைட் அப்படி வால் ஃபென்சிங் பண்ணியிருக்கோம். அது எப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க வால் போட்டிருப்பீங்க வீட்டை சுத்தி காம்பவுண்ட். ஸோ அதுலயே நம்ம மண்ணு அந்த வாலுக்கு மேல ஒரு 3 அடி ஹைட்ல ஒரு 10 லைன்ஸ் போட்டோம்னா கண்ட்ரோல் பண்ணிடலாம். இந்த குரங்களோட தொல்லைகளும் சரி, ஒரு பாம்பு வரதா இருந்தாலும் சரி, மனிதர்கள் இருந்தாலும் சரி, அதை ஈஸியா நீங்க செட்டப் பண்ணிக்கலாம். அது யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். ஓகே சார். இப்ப இன்னொரு கொஸ்டின் எல்லா விவசாயிகளுக்கும் என்னவா இருக்கும்னா, இது பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இருக்குமா? அவங்க வந்து அஃபோர்ட் பண்ற ஒரு பிரைஸ்ல இருக்குமா? அப்படின்றது தான் அவங்க கேள்வியா இருக்கும். சோ வந்து எல்லாருமே வந்து அதிகப்படியான காசு போட்டு பண்ணுவாங்களான்னு கேட்டா கண்டிப்பா இல்ல. அப்ப இது சாமானிய விவசாயிகளுக்கும் சரியா இருக்குமா? கண்டிப்பா இருக்கும். இப்ப நார்மல் ஃபென்சிங் பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கும். சோலார் ஃபென்சிங் வந்து அதை விட அதிகமா இருக்கும்னு நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க. ஆனா அப்படிலாம் கிடையாது. இப்போ நார்மல் ஃபென்சிங் போடுறாங்கன்னா ஒரு 8 அடிக்கு ஒரு போஸ்ட் போட வேண்டியது இருக்கும். பார்புட் ஒயர்ல பாத்தீங்கன்னா 2 லைன்ஸ் இருக்கும். நீங்க பாத்திருப்பீங்க. செயின் லிங்க் பாத்தீங்கன்னா அடுக்கடுக்கா இருக்கும். அதுக்கெல்லாம் கம்பி வாங்குற காஸ்ட் வந்து அதிகமா இருக்கும். ஆனா சோலார் ஃபென்சிங் அப்படி கிடையாது. நம்ம ஒரு 20 அடிக்கு ஒரு போஸ்ட் போட்டா போதும். ஸோ ஒரே ஒரு பிளெயின் லைன் இழுத்தா போதும். ஸோ அதை விட நீங்க சோலார் வேலிக்கும் முள்வேலிக்கும் ஒப்பிடுற போது சோலார் ஃபென்சிங் வந்து ரொம்பவே அஃபோர்டபுளான பிரைஸ்ல தான் இருக்கும். நீங்க ஒன்ஸ் இன்வெஸ்ட் பண்ணும்போது ஒரு மாதிரி உங்களுக்கு தெரியும். பட் சர்வீஸ் ஃப்ரீன்றனால உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே சார். இப்ப நீங்க இது என்ன மாதிரி பிரைஸ் ரேஞ்சஸ்ல இருந்து பண்ணி கொடுக்குறீங்க சார்? நம்ம வந்து சோலார் ஃபென்சிங் 250ல இருந்து பெர் மீட்டர் 250ல இருந்து 1000 வரைக்குமே நம்ம கிட்ட டிசைன் இருக்கு. ஸோ அவங்க கேட்குற டிசைன்ஸை பொறுத்து நம்ம பண்ணி கொடுத்துருவோம். அவங்க கேட்குற டிசைன் பொறுத்து, இடம் பொறுத்து நமக்கு அந்த பிரைஸ் ரேஞ்சஸ் மாறும் இல்லைங்களா சார்? ஓகே. இவ்ளோ வந்து பண்ணிடுறேன்னு சொல்றீங்க. ஆனா வந்து இப்போ ஒரு சில ப்ராடக்ட் பண்றோம் அப்படின்னா அதுல சில வெரைட்டிஸ் இருக்கும் இல்லையா? அப்படி வந்து இந்த சோலார் ஃபென்சிங்ல ஏதாவது வெரைட்டிஸ் இருக்கா? எக்கச்சக்கமான வெரைட்டி இருக்கு சோலார் ஃபென்சிங்ல. நீங்க எனர்ஜைசர் பார்த்தாவே தெரியும். 5 வகையான எனர்ஜைசர் இருக்கு. ஸோ ஒரு ஏக்கர் போடுறாங்களா அதுக்கு ஒரு எனர்ஜைசர் இருக்கு. 10 ஏக்கர் போடுறாங்கன்னா அதுக்கு ஒரு எனர்ஜைசர் இருக்கு. அதே மாதிரி டோட்டல் மெட்டீரியல்ஸுமே சேஞ்ச் ஆகும் நமக்கு. ஸோ போஸ்ட் பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி 6 அடிக்கு ஒரு போஸ்ட்,
10 அடிக்கு ஒரு போஸ்ட், அந்த மாதிரி போஸ்டோட ஹைட் மாறும், ரியல் இன்சுலேட்டரோட டிசைன்ஸ் மாறும். தென் அது இல்லாம பாத்தீங்கன்னா போஸ்டோட டிசைன்ஸே மாறும். நான் சொன்ன மாதிரி லைவ் போஸ்ட் ஒரு போஸ்ட் இருக்கு, அதெல்லாம் பாத்தீங்கன்னா போஸ்ட் தொட்டாலுமே கரண்ட் அடிக்கும். இந்த எலிஃபென்ட்லாம் வந்து அந்த போஸ்ட் அமுக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த எலிஃபென்ட்லாம் வந்து அமுக்கிறதுக்கு லைவ் போஸ்ட் ஒன்று இருக்கு, அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. இப்போ வந்து நம்ம ஏரியாவில் பாத்தீங்கன்னா 100க்கு 100 விவசாயிகளுமே அந்த லைவ் போஸ்ட் தான் யூஸ் பண்றாங்க. அது ரொம்ப ரொம்ப சேஃபா இருக்கு. சரி, இப்ப என்னன்னா 5 ஏக்கர் வச்சிருக்கவங்க 10 ஏக்கர் வச்சிருக்கவங்க தான் இந்த ஃபென்சிங் போடணும்னு இல்லாம, இப்போ 1 ஏக்கர் வச்சிருக்கவங்க இதை பண்றாங்க அப்படின்னா அந்த 1 ஏக்கர் வந்து எவ்வளவு நாள்ல முடிச்சு கொடுக்க முடியும் சார் உங்களால? ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நீங்க இப்போ ஒரு சைட் வச்சிருக்கீங்க, அதுக்கு சோலார் ஃபென்சிங் உங்களுக்கு போடணும் அப்படின்னா எங்களோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து நாங்க சர்வே பண்ணுவோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க பார்டர்லாம் கிளீன் பண்ணணும். இந்த சுத்தி பவுண்டரி எல்லாம் நீங்க கிளீன் பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா நாங்க 3 or 4 டேஸ்ல உங்களுக்கு ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருவோம். ஓகே சார். இப்போ நிறைய யானை தொல்லை இந்த மாதிரிலாம் இருக்கும்னு சொல்றீங்க, ஏன்னா மலைப்பகுதி அப்படின்றனால. ஸோ இப்போ வெளியில ஒர்க் பண்றீங்க அப்படின்னா அங்க உங்களுக்கு அந்த மாதிரி தொல்லை எல்லாம் இருக்காது. இப்போ நீங்க கொடைக்கானல்ல இங்க பண்றனால கண்டிப்பா யானை இந்த மாதிரி மலை அந்த மாடுகள் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இருக்கும். அப்ப வந்து நீங்க வேலை பார்த்துட்டு இருக்கும் போது நீங்க யானை இருக்கிற இடத்துலயே ஆல்ரெடி நீங்க வேலை பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கோம். நாங்க ஒரு சைட்ல வேலை செஞ்சுட்டு இருந்தோம். ஸோ அந்த சைட் வந்து 11 கிலோமீட்டர், ரொம்ப பெரிய சைட், 350 ஏக்கர். ஸோ அந்த சைட்டுக்கு அன்னைக்கு நான் போல, நம்ம பசங்க போயிருந்தாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு, மதியம் சாப்பிட்டு முடிச்சுட்டு சாப்பாடை வச்சுட்டு திருப்பி அகைன் வேலைக்கு போயிட்டு எடுக்க அந்த சாப்பிட்ற இடத்துக்கு வரும்போது ஒரு யானை வந்து அந்த சாப்பாடு பாத்திரத்தெல்லாம் ஓப்பன் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்ததை நம்ம பசங்க பார்த்துட்டாங்க. ஸோ ஒரு கோயில் யானையை பார்த்தாலே எவ்வளோ பயமா இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ள ஒரு ஒரு இடத்துல வந்து சாப்பிட்டு இருக்கும் போது எப்படி இருக்கணும் அந்த பயம் உங்களுக்கு நல்லா தெரியும். அகைன் திரும்பி அந்த இடத்துல இருந்து ஓடி போய் பசங்களையெல்லாம் கூட்டு வந்து அந்த யானை எல்லாம் அதுக்கடுத்து போன பிறகு அந்த பாத்திரத்தெல்லாம் எடுத்துட்டு வந்தோம். அது ஒரு பயமான விஷயம் தான். பட் எங்களை யானை எதுவுமே பண்ணல. தென் யானை ஆக்சுவலா யாரையும் எதுவும் பண்ணாது. நம்ம தெரியாம பயந்து போகும்போது அந்த ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி ஆகுறது தான். தென் பயம் இருக்கதான் செய்யும். விவசாயிகளுக்கு பாதுகாப்பு கொடுக்கணுன்ற நோக்கத்துல ஆரம்பிச்சனால அந்த பயத்தை நம்ம பெருசா எடுத்துக்கிறது இல்லை. ஓகே சார். இப்ப திடீர்னு அந்த யானை வந்துருச்சுங்கும் போது அதை நீங்க எப்படி டேக்கிள் பண்றீங்க? டேக்கெல்லாம் ஒன்றும் இல்லை மேம், எங்கேயாச்சும் ஓட வேண்டியதான், அவ்வளோதான் நம்மளால பண்ண முடியும். தென் சேஃப்டிக்கே நாங்கள் கொஞ்சம் பட்டாசு இதெல்லாம் எப்பயுமே கையில் வச்சிருப்போம். பயப்படக்கூடாது. அதை விரட்டவோ அதை கல்லை விட்டு எரியவோ அதெல்லாம் பண்ணக்கூடாது. யானையை ஒரு இடத்துல பார்த்துட்டோம்னா நம்ம பாட்டுக்கு அது அடுத்த இடத்துக்கு ஓடிடணும், அவ்வளோதான். மற்றபடி பயப்படலாம் தேவை. சார், நீங்க முன்னாடி சொன்ன மாதிரி 500 ஃபென்சஸ்க்கு மேல பண்ணிருக்கேன்னு சொல்லிருந்தீங்க. அது வந்து எப்படி நீங்க இந்த கொடைக்கானல் சரௌண்டிங்க்கு மட்டும் பண்ணீங்களா இல்ல ஆல் ஓவர் தமிழ்நாடு அப்படி பண்ணீங்களா? தமிழ்நாடு தான் மேம் பண்ணியிருக்கோம். நம்ம கொடைக்கானல் அதிக சைட் போட்டிருக்கோம். ஸோ யானைகளோட தொல்லை, அந்த விலங்குகளோட தொல்லை எல்லாம் கொடைக்கானல்ல கொஞ்சம் அதிகம். அது இல்லாம பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாவே நம்ம சர்வீஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். சென்னையில பாத்தீங்கன்னா நம்ம ஒரு 10 சைட் பண்ணியிருக்கோம், பொள்ளாச்சியில ஒரு 10 சைட் பண்ணியிருக்கோம். அது இல்லாம திண்டுக்கல், கரூர், அங்க எல்லா ஊர்லயுமே பண்ணிட்டு தான் இருக்கோம் சர்வீஸ். அது இல்லாம சர்வீஸும் பாத்தீங்கன்னா நம்ம 1 இயர் ஃப்ரீ சர்வீஸ் பண்ணி கொடுக்குறோம் நம்மளோட ஃபென்சிங். ஸோ இப்போ சென்னையில ஏதாச்சும் சர்வீஸ்னாலும் நாங்க எந்த டிரான்ஸ்போர்ட் காஸ்ட்டுமே அவங்க கிட்ட வாங்க மாட்டோம். ஸோ நம்ம போய் நாங்க சர்வீஸை முடிச்சு கொடுத்துட்டு வந்தோம். ஓகே சார். இப்போ ஆக்சுவலா இந்த எலக்ட்ரிக்கல் ஃபென்சிங் சொல்றாங்க அண்ட் சோலார் ஃபென்சிங் சொல்றாங்க, இது ரெண்டுத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ் வரும் சார்? ரெண்டுமே ஒண்ணுதான் மேம். எலக்ட்ரிக்கல் ஃபென்சிங்னாலும் சோலார் ஃபென்சிங்னாலும் ஒண்ணுதான். ஒவ்வொரு ஏரியால ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க. எலக்ட்ரிக்கல் ஃபென்சிங்னாலும் கரண்ட் வரும், சோலார் ஃபென்சிங்னா சோலார்ல கூட அப்படி கிடையாது. ரெண்டுமே ஒண்ணுதான். ரெண்டுக்குமே இபிக்கு சம்மந்தம் கிடையாது. ரெண்டுமே ஒரு நார்மலா சோலார் பேனல்ல இருந்து வந்து பேட்டரிக்கு வந்து அதுல இருந்து எனர்ஜிஸுக்கு வந்து வர்ற ஒரு செகண்டரி வோல்டேஜ். ஏன்னா இந்த கொஸ்டின் எதுக்காக அப்படின்னா நிறைய பேருக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. எலக்ட்ரிக்கல் ஃபென்சிங் வேற நினைச்சிட்டு இருந்திருக்கலாம், சோலார் ஃபென்சிங் வேற நினைச்சிட்டு இருந்திருக்கலாம். ஸோ இது ரெண்டுமே ஒண்ணுதானா இல்ல வந்து இது எல்லாருக்குமே ஒரு விழிப்புணர்வு வரணுங்கிறதுக்காக தான் இந்த கேள்வி சார். இப்பயும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஏரியாக்கள் வந்து சோலார் ஃபென்சிங்னா இன்னும் கரண்ட்ல இருந்து எடுத்து கொடுத்து லைன் போடுறதா தொட்டா செத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பேருக்கு பயம் இருக்கு. நாங்களும் முடிஞ்ச அளவுக்கு விழிப்புணர்வு எல்லாம் கொடுத்துட்டு தான் இருக்கோம். நானே நம்ம சோசியல் மீடியா பேஜ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அடிக்கடி இந்த வீடியோஸ் எல்லாம் போடுவேன். ரொம்ப பேர் கேட்கறாங்க, நீங்க வந்து கரண்ட் வேலி போடுறீங்க, சின்ன குழந்தைங்க எல்லாம் வந்து தெரியாம தொட்டா வேற மாதிரி ஆயிரும் அப்படின்லாம் சொல்றாங்க. இது முழுக்க முழுக்க சோலார்ல மட்டுமே இயங்குற ஒரு செட்டப் தான் இது. ஏன் அப்படி சொல்றேன்னா ஒரு சில ஏரியாக்கள் அந்த கரண்ட் எல்லாம் கொடுத்து டேமேஜஸ் எல்லாம் அப்படிலாம் நான் நியூஸ் பேப்பர்ல எல்லாம் பாக்குறேன். நான் அதெல்லாம் ஃபேக் தான். ஏன்னு சொல்றேன்னா ஒரு இபி கரண்டை கொண்டு போய் நம்ம சோலார் வேலியில போட்டோம்னா நான் சொன்ன மாதிரி பஸ்ட் ஆயிரும். அதனால எலக்ட்ரிக்கல் பில்ஸ்லாம் யாரும் பயப்பட தேவையில்ல. உங்க தோட்டத்துக்கு தேவைன்னா நீங்க தாராளமா போடலாம். ஓகே சார். ஆக்சுவலா வந்து நான் வந்து பர்சனலா உங்களை வந்து தினத்தந்தி ஆர்டிக்கல்ல படிச்சிருந்தேன். ஸோ அந்த ஆர்டிக்கல்ல நீங்க வந்ததை பத்தி என்ன நினைக்கிறீங்க சார்? அதோட எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் ஷேர் பண்ண முடியுமா? ரொம்ப ஹாப்பி தான் அது. தென் எங்களுக்கு சென்னையில இருந்து ஒரு ஃபோன் வந்துச்சு. அவங்க வந்து கேட்டாங்க, நாங்கள் சோலார் ஃபென்சிங்கை பத்தி எங்களுக்கு எதுவுமே தெரியாது, நாங்கள் எல்லாத்தையும் பத்தி ஆர்டிக்கல் போட்டோம், நீங்க கொஞ்சம் சின்ன பசங்களா இருக்கீங்க, நீங்க எங்களுக்கு ஒரு இன்டர்வியூ கொடுக்க முடியுமான்னு கேட்டாங்க. ஓகேன்னு சொல்லிட்டு நாங்கள் இன்டர்வியூ கொடுத்தோம். நம்ம பத்தியெல்லாம் அதில் போட்டிருப்பாங்க நிறையா.
ஸோ எஸ் சார், ரொம்பவே இன்ஸ்பைரிங்கா இருக்கு. இந்த ஏஜ்ல வந்துட்டு நீங்க இவ்ளோ பெரிய விஷயம் பண்றது உண்மையாவே வந்து ரொம்ப பெரிய விஷயம் தான். ஏன்னா ஃபார்மர்ஸ்க்கு இன்னைக்கு வந்து நிலத்துக்கு கண்டிப்பா சேஃப்டி கிடையாது. ஏன்னா கொடைக்கானலுங்கும் போது யானை, விலங்குகளோட தொல்லை அதிகமா இருக்குன்றனால இது ஒரு கண்டிப்பான ஒரு நல்ல இனிஷியேட்டிவா தான் இருக்கும். சார் ஆக்சுவலா நான் உங்க யூடியூப் பேஜ் இருக்கு இல்லைங்களா, ஸ்ரீஹரி சோலார், நான் அதுல தான் உங்க வீடியோஸ் பார்த்து நான் வந்து ஒரு ரெஃபரன்ஸ் தெரிஞ்சுக்கிட்டேன். பட் நீங்க வந்து ஒர்க்கும் பாக்குறீங்க, சைட் பை சைட் இப்ப யூடியூப்ல போஸ்டும் பண்றீங்க. அப்படிங்கும்போது உங்களுக்கு அது டிஃபிகல்ட்டா இல்லையா? டிஃபிகல்ட்டா தான் மேம் இருக்கும். ஒரு சில பேத்துக்கு இன்னும் இந்த எலக்ட்ரிக்கல் பின்ஸ்லாம் நீங்க சொன்ன மாதிரி யாருக்குமே இன்னும் தெரியல. எங்க போடுறாங்க? எப்படி போடுறாங்க? எலக்ட்ரிக்கல் பின்ஸ்னா ரொம்ப காசு கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பேர் இன்னும் போடாமயே இருக்காங்க. ஸோ ஒரு தோட்டத்த பாதுகாக்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமானது. எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். ஸோ அந்த விவசாயத்த பாதுகாக்கணும் அப்படின்ற நோக்கத்துக்காண்டி ஆரம்பிக்கப்பட்டது தான் இந்த ஸ்ரீகிரி சோலாரோட சேனல். நாங்க டெய்லி என்னெல்லாம் வேலை செய்றோம், இந்த சோலார்ல என்னெல்லாம் பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஸோ அதெல்லாம் பத்தி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 6 மந்த்துக்கு முன்னாடி ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணேன். அது நல்ல ரெஸ்பான்ஸாவே இருக்கு. ஸோ நாங்க செய்யற வேலைகள் எப்படி போட்டா அந்த யானையெல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியும், ஸோ எப்படிலாம் வேலை செய்யணும், சோலார் ஃபென்சிங் ஓடுதா ஓடலையா அப்படின்றதெல்லாம் எப்படி தெரிஞ்சுக்கணும், இந்த மாதிரி எல்லாத்தையும் நான் டெய்லி வீடியோ அப்லோட் பண்ணிட்டு தான் இருக்கேன். சார் இப்ப எனக்கு என்ன டவுட் அப்படின்னா, இப்போ ஒரு நல்ல வசதியானவங்களும் இருப்பாங்க, ஏழையான ஃபார்மர்ஸும் இருப்பாங்க சார் இல்லையா? அப்படி வந்து அவங்களால கொடுத்து பண்ண முடியாத அளவுக்கு இருக்கிற ஃபார்மர்ஸ்னா அவங்களுக்கு நம்ம ஏதாவது ஆஃபர்ஸ் நம்ம சைட்ல இருந்து பண்ணி கொடுக்கலாமா? கண்டிப்பா பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கோம். நாங்க வந்து எப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்க தோட்டத்துக்கு வந்து நீங்க சோலார் ஃபென்சிங் போடணும்னா நீங்க காசு கொடுத்தா தான் நாங்க போடுவோம் அப்படின்னு நாங்க எந்த சைட்லயுமே சொன்னதே கிடையாது. ஏன்னா நாங்களும் கஷ்டப்பட்டு ஒரு விவசாயம் பண்ணி அதுல கொஞ்சம் டேமேஜஸ் எல்லாம் பார்த்து தான் வந்திருக்கோம். அதனால எங்களால முடியல அப்படின்னு சொல்ற கஸ்டமர் கிட்ட இன்னும் நாங்க பைசா வாங்காம கூட இருக்கோம். 3 வருஷத்துக்கு முன்னாடி ஃபென்சிங் போட்டு ₹1 கூட வாங்காத சைட்லாம் இன்னும் இருக்கு. ஸோ அவங்க கிட்ட கேட்போம், எப்போ முடியுமோ கொடுங்க நாங்க சொல்லிடுவோம். ஸோ உண்மையாமே ரொம்ப பெரிய விஷயம் தான். இதே மாதிரி நீங்க இன்னும் வந்து ஃபார்மர்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணணும். இதே மாதிரி தொடர்ந்து பண்ணிட்டே இருங்க. ஸோ இதை நீங்க மென்மேலும் எல்லாருக்கும் பண்ணணும் ஒரு நல்ல பிரைசிங்ல. ரொம்ப தேங்க்யூ சார் இன்டர்வியூ. தேங்க்யூ.